Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய அளவிலான ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்க போகிறோன்றதுக்காண்டி நான் இதில் சும்மா நான் ட்ராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு லீஃப் மாடலில் நம்ம லெக் நம்ம வரைய போகிறோம். பாருங்கள், இதில் டபுள் லைனில் லேஸ் வச்சு ஒரு சம்சாவாக நான் வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டோட லைனிங் வச்சு நம்ம பதிச்சுக்கலாம். பாருங்கள், பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு லைனிங் மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணலாங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், அந்த லீஃப்லேயே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லீஃப் வரைஞ்சதில் ஆப்போசிட் சைடும் அதோட ட்ரேஸ் விழுந்திருக்கும். அது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள்ள இருக்க எக்ஸஸான பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விட்டுட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. அது மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது சில்க் கிளாத்னால உங்களுக்கு பிசிறு எடுத்துட்டு கழுத்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுட்டே கட் பண்ணுங்கள். விட்டுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே குட்டி குட்டி கட்டிங் போட்டுக்கோங்க. ஏன் இந்த கட்டிங் போடுறோன்னா நல்லா பிரிஞ்சு கொடுக்கணுன்றதுக்காண்டி இந்த கட்டிங் போடுறோம். அந்த மாதிரி கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக திருப்பிட்டு அது மேலே லைனிங் மேலே பரிமாண தையல் போட்டுக்கலாம். லைனிங் மேலே தையல் போடுறப்ப நம்ம உள் பக்கமாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டினால அது லைனிங் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கழுத்து பீஸு. நம்ம கேன்வாஸ் வச்சு அடிக்கலை, அதனால கொஞ்சம் மொத்தமாக கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மொத்தம் இருக்கும். பாருங்கள், நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/4 கேட் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது, ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது சொல்லி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம கழுத்துக்கு திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். அதனால் நான் சுற்றி வர தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸான பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நான் சுற்றி வர இந்த எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த லீவ் நெக்கில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழ்ப்பக்கத்தை மடித்து அடிச்சுக்கலாம். கீழ்ப்பக்கத்தை 1/4 இன்ச்சு மடித்து அடித்ததுக்கப்புறம் மேலே நீங்கள் அளவு மார்க் பண்ணியிருப்பீங்க. ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ண அளவுக்கு நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் திருப்புறீங்களா, கழுத்து நெக்கு திருப்பும் போதே நீங்கள் ஸ்டார்டிங்கே இதையுமே அடித்து ஒரே தான் உள்பக்கமாக திருப்பிடலாம். நான் கீழே நல்லா மொத்தம் வேணுன்றதுக்காண்டி நான் இந்த மாதிரி அடித்து திருப்புறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு பரிமாண தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், லீஃப் நெக் இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. பாருங்கள், இன்னும் நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த லீஃப் நெக் மேலே நான் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட இல்லை, ஒரு பைப்பிங் இருக்கிற அளவுக்கு லைட்டாக கிளாத் விட்டுட்டு அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு நான் தைச்சிக்கிறேன்.
இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து நீங்கள் லைட்டாக கிளாத் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரு பைப்பிங் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். உங்களுக்கு கம்மி டைம் தான் இருக்குன்னு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், இந்த ப்ளவுஸ் இந்த மாடல் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணலாம். பாருங்கள், ஒன் சைடு ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுகிட்டே வருவோம். அடுத்த சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி லேஸ் பதிக்கும் போது லேஸை இழுக்காமல் நீங்கள் அந்த லேஸ் பாக்கிலே நீங்கள் பதிச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. கழுத்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச் இருக்க அளவுக்கு மட்டும் நீங்கள் லேஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா 1/4 இன்ச் இருக்க அளவுக்கு மட்டும் லேஸ் வாங்க. ரொம்ப பெரிய லேஸெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, வி ஷேப்பாக இருந்தாலும் சரி, திருப்புறதுக்கு வந்து அந்தளவுக்கு திரும்பி கொடுக்காது. பாருங்க, நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 1/2 இன்ச் அளவுக்குள்ள இன்னொரு லீஃப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லீஃப் வரைஞ்சதுல தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து குட்டி குட்டியாக நம்ம சன்சா வந்து வச்சுக்கலாம். அந்த சன்சா வச்சுருக்கேன். நான் ப்ளவுஸோட பார்டர் பீஸ் எடுத்திருக்கேன். அகலம் 2 இன்ச்சும் உயரம் 2 இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தை எடுத்துட்டு முக்கோணம் மாதிரி ஷேப்பாக மடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அந்த லைன் பண்ணியிருக்கோம். லைன் பண்ணியிருக்கிறதுலே ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப தைக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இதுவே நீங்கள் இந்த மாதிரி தச்சு போடுறப்ப பார்க்க ரொம்ப மினிமலிஸ்டாக, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து வேலை இருக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறது ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் பிரிண்ட்ல வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இது மாதிரி பிரிண்டட் போட்டிருக்க ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ஓவராக ஒர்க் பண்ணிங்கனாவும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பிளெயின் ப்ளவுஸில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டிசைன் வச்சாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக எடுத்து கொடுக்காது. அதனால இந்த மாதிரி வரப்போ, இந்த மாதிரி கிளாத் வரப்போ நீங்கள் வந்து மினிமலிஸ்டிக்காக டிசைன் பண்ணிங்கனாவே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஓவர்லோடு ஆகும்போது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கப்ப. சும்மா தச்சுட்டு நீங்கள் ஒரு 2 லேஸ் வச்சாலே இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டோன் லேஸ் வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் சப்போஸ் ஸ்டோன் லேஸ் வச்சாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து போட்டிருக்கப்ப பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. அதனால நீங்கள் லேஸ் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி லேஸு இது ஒன்று இந்த மாதிரி லைட்டாக மாடல் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் இப்போ வாங்க, ஃபுல்லாகவே வந்து நான் அந்த சன்சா வச்சு நான் அந்த லைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இது மாதிரி சம்சா வைக்க வரலை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சம்சா மடித்து ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வச்சு ஒரு இதாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் இருக்க எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலேயே நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கோங்க. பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக 2வது லைனும் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கோணம் ஷேப்பில் அந்த லீஃபோட எண்டு முடிகிற இடத்துலலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்தே கவனமாக வந்து அந்த லேஸை திருப்பி ஸ்டிச் பண்ணுங்க.
சப்போஸ் அந்த இடத்துல நம்ம ரொம்ப இழுத்து வச்சுட்டோம்னா அந்த இடத்துல மடிப்பு கொடுக்காது. மடிப்பு கொடுக்கலன்னா தூக்கிக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து பார்த்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இழுக்காமல் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க மேலே வந்து ஒரு தையல் போட்டாச்சு. 2வது டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட்டு வச்சதுக்கப்புறம் அந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு கட்டிக்குவோம். கரெக்டாக எந்தெந்த அளவில் வேணுமோ அந்தந்த அளவில் வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. இதில் பீட்ஸ் கட்டி மணி வச்சு நான் ப்ளவுஸை வந்து எண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.